வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மக்களை வஞ்சிக்காதே. ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு கேஸ் விலை ஏறி போச்சு கேஸ் விலை ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு பெட்ரோல் விலை ஏறி போச்சு பெட்ரோல் விலை ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு டீசல் விலை ஏறி போச்சு விலை ஏறி போச்சு. பாதுகாப்பு 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 இந்திய நாட்டை பாதுகாப்பு இந்திய நாட்டை பாதுகாப்பு. பாதுகாப்பு சோனியா காந்தியின் எச்சரிக்கை 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 அண்ணா அப்படியே அண்ணா 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 அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே என்ன அப்படியே மோடி அரசு பேடி அரசு மோடி அரசு பேடி அரசு மோடி அரசு பேடி அரசு மோடி அரசு பேடி அரசு எச்சரிக்கை 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 போடுவதை போடுவதை இந்த நடைபயணத்தில் பங்கு பெற்ற காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்று பேசுமாறு திருவள்ளூர் நகர காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு பிரேமணன் ஜோஷ் அவர்களை வரவேற்பை ஆற்றுமாறு அழைக்கிறோம். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சிறப்பான பாத யாத்திரை அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இங்கு வருகை பிறந்து கொண்ட காங்கிரஸ் பேரியக்க தோழர்களே, இன்றைய தினம் தேச தந்தை அண்ணல் காந்தியினுடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதமாகவும் நம்முடைய தலைவர் தமிழகத்தை நல்லாட்சி நடத்தி மாபெரும் நற்பெயருக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு நாளை போற்றும் விதமாகவும் முன்னாள் பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியுடைய புகழை பாடும் விதமாகவும் இன்றைய தினம் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கு செல்வப்பிரந்தை அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் IAS அவர்களும் ஆகியோர் வழிகாட்டுதலின் பேரில் இன்றைய தினம் இந்த நடைபயணத்தை தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியுடைய மேற்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள நம்முடைய மாநில காங்கிரசுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சதாசிவலிங்கம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் நடைபயணத்திலே திரளாக கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வருகையோடு வரவேற்று இந்த நடைபயணத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து வட்டார தலைவர்களையும் மாநில மாவட்ட நிர்வாகி உங்கள் அனைவரையும் என்னுடைய நெஞ்சார பாராட்டி இந்த இணைய வேளையில் காந்தியுடைய புகழை பாடும் விதமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில் மத்தியிலே ஆளுகின்ற பிஜேபி அரசானது மகாத்மா காந்தியுடைய புகழை அழிக்க வேண்டும், இந்த இந்திய நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைவராக விளங்கக்கூடிய மகாத்மா காந்தி அவர்களை வருகின்ற சந்தையினர் மறக்கப்பட வேண்டும் என்று அவரை மூடி மறைக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. காந்தியுடைய பிறந்த நாளை போற்றும் விதமாக தார்மீக பொறுப்புள்ள காங்கிரஸ் கட்சி மட்டுமே அந்த பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு இனிய வேலையில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சொல்ல வேண்டும் என்றால் நேற்று நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நம்முடைய தமிழகத்துடைய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள், நீங்க நல்லா கவனிக்கணும், திரு RN ரவி அவர்கள் 6-7 மாதங்களுக்கு முன்னால் ஒன்றை சொன்னார்கள். நம்முடைய தேசத்திற்கு மகாத்மா காந்தியுடைய பங்கு பேசப்படும் விதமாக இல்லை, அதற்கு மாற்றாக
சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை அவர்கள் சொல்லி காங்கிரஸ் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். அதற்கெல்லாம் நாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தோம். காந்தியடிகளை பற்றி தவறாக பேசக்கூடிய உரிமை இந்திய திருநாட்டில் யாருக்கும் கிடையாது என்பதை அன்றைய தினம் காங்கிரஸ் போராட்டம் வெற்றி கண்டோம். ஆனால் நேற்றைய தினம் நம்முடைய ஆளுநர் அவர்கள் கிண்டில் இருக்கின்ற காந்தி சிலையை சுத்தப்படுத்தி காந்தி நினைவிடத்தை சுத்தப்படுத்தி பெருக்கி கூட்டி மூழ்கியிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன் இந்த அவசர கதையில் இது போன்ற பேச வேண்டும்? ஏன் பின்னாலே இது போன்ற ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும்? நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள், நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னிப்பாக கவனித்துள்ள தமிழக மக்கள் உங்களை என்றுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களை புறக்கணிப்பார்கள் என்பதற்கு நாம் 40க்கு 40 வென்றதே ஒரு காரணம். காந்தியுடைய புகழை மறக்கக்கூடிய எவனாலையும் காங்கிரஸ் பேர் இயக்கம் வேடிக்கை பார்க்காது, சும்மா இருக்காது என்பதை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நடைபெறும் என தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற 9ஆம் தேதி வரை இந்த நடைபயணம் நம்முடைய மாவட்டத்தில் தொடரும். பேரியக்க தலைவர்கள் அனைவரும் சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த பேரியக்கத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மாநிலத்துடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அருமை ஆனந்தன் அவர்களே, முகுந்தன் அவர்களே, பாலாஜி அவர்களே,